இப்பெல்லாம் குடும்பம்ன்ற நானே என் ஒய்ஃபு நானே சின்னதாக தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா 30 days நான்-ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி. ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர். அவர் கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர். அப்படி பண்ணும்போது இதுல மாமான்றா மாமின்றா சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருப்பாங்க, சூப்பரா இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப். ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமே. ஆக்சுவலா நானே வாழல, பொண்டாட்டி குட்டி தனியா வாழ்ந்துட்டாங்க. அம்மா அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடணும். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன சண்டை கண்டை எல்லாம் வரும். ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும். ஓ நம்ம பண்ணதே தப்பு தான் போய் தப்பு பண்ணிடும். இப்ப தனியா இருந்தா என்ன ஆகும்னா செவுத்துலயோ இல்ல கண்ணாடியிலயோ போய் தான் இடிச்சுக்கணும். வேற ஆப்ஷன் கிடையாது. உங்களோட வேலை ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேரில் ஸ்டேஜில் அவர் பேசுகிறதையும் கேட்க போகிறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்தது ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட. இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி, ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்துல எப்பவுமே ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க உள்ள கொண்டு அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக எனக்கு ரியல் லைஃப்ல சிஸ்டர் கிடையாது, எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். இந்த மாதிரி படம் பார்த்தேன், ஸோ ஞாபகம் வந்துச்சு, அவங்ககிட்ட பேசணும். இல்லைன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்னு. So tell us about the movie. உங்களுக்கு எப்படி இருந்தது இதுல நடிக்கும்போது? First when you got the call from the director saying like ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? First of all, என்னையும் மேமையும் ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ. பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. நான் பிக் ஃபேன் ஆஃப் மேம். ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் வித் ஹர். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி இது இட்ஸ் அ பெய்ட் பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில். டிட் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங். அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ். அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க். யா, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹாரிஸ் சார் அவங்க ஐ மீன் is my favorite and big fan of yours. First with your family, there's no bigger joy than that. I talk to my brother pretty much every day, and Jayam sir, you've played my brother. It's a film which is very close to my heart. I want to thank everyone, to Nati sir, Rao Ramesh sir, Saranya ma'am. I had such fun on the set working with everyone. அந்த பாட்டுல வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமா, ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம். எனக்கு இதுல ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில தெரியறதில்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்போ என்ன யோசிச்சேன், ஸோ இதை ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடும். அப்புறம் படம் கொண்டு போவாங்க. வணக்கம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம். நீங்கள் கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது.
ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரும் ரொம்ப நாள் கிடைச்சி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்ல ஒருத்தர் சொல்லுமா, ஒருத்தர் யாருக்கா கேக்குதா? இல்லையா? உங்களுக்கு கேக்குதா? அவங்க சொல்லுங்க. என்னது சார்? என்ன சொல்றாங்க? டான்ஸா? கொஞ்சம் இசை எனக்கு இதுதான் கேட்கிறது. செஸ் ஆட சொல்றாங்க. செஸ் ஆடவா? செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி போட்டோ செல்ஃபி எடுக்கணும். அந்த மொட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடும்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனான். அதனால எப்பவுமே உங்க எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா. முதல் படத்துல இருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் என்ன விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார் அவர் உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாங்க சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்றீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார், உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி ஃபில்ம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போகலாம். இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்போ என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர்? நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு. சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி எனக்கு இருக்கு. ஓகே சார் பேசுறது உனக்கு கேட்டிருக்கோம், பட் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச் நீங்க பகிர்ந்துக்கிறது? ரவி அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீங்கள் எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் உன்னை பழைய ரவியாக பார்க்கணும். ஒரு சம்திங்லோ சந்தோஷ் பொருமையோ பார்த்த ரவியா இருக்கேன். குட் ஷோ, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆஃப்டர் a long time நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளோதான். ஆமா, ஒரு ரொம்ப வீட்டுல பயங்கரமா பேசுவாங்க அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம் ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார் பத்தி நான் என்ன சொல்றேன்? ரவிக்கு அக்காவா இருக்கிறது ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான். ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரண சாதாரணம்.